வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் தான் உங்க அட்லாண்ட கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புதுக்கதையை சொல்வதற்காக. டைட்டில் என் கடன் பணி செய்து கிடப்பதே. என் கடன் பணி செய்து கிடப்பதே இதான் டைட்டில். ஓகேயா? நல்லா கேட்டுங்க. நம்ம கதாநாயகி பேர் ரோஹிணி. நல்ல அருமையான ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவ. அவளுக்கு ரோஹிணி அப்படின்னு பேர் வச்சு அப்பா அம்மா வளர்த்தாங்க. அதாவது ஆண்டவன் எல்லா பெண்களுக்கும் எல்லா ஆண்களுக்கும் வித்தியாசமான ஒரு சாயலை கொடுக்கறாரு. அதே நேரத்தில் வித்தியாசமான உடல் உறுப்புகளை கொடுக்கறாரு. கண்ணு, மூக்கு, கழுத்து, வாய் அது இது பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. ஒருத்தருக்கு ஒரு விதமாக அழகாக இருக்கும். அதே மாதிரி பாடி பார்ட்ஸும் அப்படிதான். அப்படி இருக்கிற போது இந்த ரோஹிணி பெண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே நல்ல கவர்ச்சியான ஒரு முகம், கவர்ச்சியான முகத்தோட கவர்ச்சியான உடம்பும். கவர்ச்சியான உடம்புன்னா உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். அதாவது பெண்களுக்கு கவர்ச்சியான ஒரு மார்பகம் இருக்குன்னு சொன்னா எல்லாரும் திரும்பி திரும்பி அதை பார்ப்பாங்க. அதாவது இந்த பொண்ணோட முகத்தை பார்க்கறத தவிர அப்படியே அந்த மார்பு பகுதியை ஒரு மாதிரி பார்ப்பாங்க. அந்த காலத்தில் எல்லாரும் நல்லா இழுத்து மூடிக்கிட்டு போகிறதுனால பல விஷயங்கள் வெளியே தெரியாது. ஆனால் அப்போவே காலேஜ் எல்லாம் படிக்கிற போது இந்த பெண்களுக்கெல்லாம் கொஞ்சம் மார்பகம் சின்னதாக இருக்குன்னு சொன்னாக்க, டேய் தடா டென்னிஸ் கோர்ட் போகுதுரா அப்படின்னு கிண்டல் பண்ணுவாங்க பசங்க. டென்னிஸ் கோர்ட் அப்படின்னு ஒரு கோடு வேர்டே வச்சுருந்தாங்க. கொஞ்சம் மார்பக பகுதி பெண்களுக்கு சின்னதாக இருந்தால் பசங்களுக்கு அதில் ஒரு குஷி. அதே மாதிரி கொஞ்சம் மார்பகம் செழிப்பாக இருக்கிற பெண்களுக்கு வேறு மாதிரி பல பேர்களை வச்சு, என்னடா முயல் குள்ளி துள்ளுதுரா, முயல் குட்டி 2 முயல் குட்டி பார் பிரமாதமா, என்ன பெருசாக வளர்ந்துருக்குது பார்த்தியா முயல் குட்டிங்க அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் அந்த ரன்னிங் ரேஸு அது இது இதெல்லாம் ஓடுற போது இந்த மாதிரி பெரிய பெரிய முயல் குட்டிகளாக இருக்கிற பெண்கள் ஓடுற போது கூட்டம் ஆர்ப்பரிக்கும், சந்தோஷப்படும். ஆஹா நம்ம ஆள் ஓடுறான்னு. அந்த மாதிரி ரோஹிணிக்கு கொஞ்சம் முயல் குட்டிகள் பெருசு. ஸோ அவள் ஓடுற போது, வைக்கிற போது, நடக்கிற போது, வைக்கிற போதெல்லாம் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அவளை பார்க்குறதுக்கு கூட்டமே வரும். கல்லூரியில் படிக்கிற போது மைதானத்தில் அவள் இருக்கான்னு தெரிஞ்சு அவ்வளவுதான், பசங்க அத்தனை பேரும் கூட்டிடுவாங்க. அங்கே ஆம்பளை பசங்க பொம்பளைகளுக்கெல்லாம் பத்தி எரியும் பொறாம. என்னடா இது எல்லாருக்கும் இருக்கிறது தானே அவளுக்கும் அப்படின்னு யோசிப்பாங்க. இருந்தாலும் வயசு சைஸு இதெல்லாம் பார்த்து பசங்க பயங்குறாங்களே அப்படின்னுட்டு பொறாமை. இதில் இன்னொரு ஆச்சரியம் என்னன்னாக்க, பெண்களுக்கு தன் அழகை தான் ரசிக்கணும், அதே நேரத்தில் தன்னை சுற்றி இருக்கிற சொந்தங்கள் ரசிக்கணும், முக்கியமாக கணவன் தலையிலேருந்து கால் வரைக்கும் ரசிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் ரொம்ப இருக்கும். அதனால தான் கோடிக்கணக்கில் பில்லியன் டாலர்ஸாக உலகம் ஃபுல்லாக இந்த மேக்கப் பொருட்கள்லாம் விற்குது. அண்டு அதை வைத்து பல பேர் கோடீஸ்வரராங்க. பெண்களும் விடாமல் கண்ணுக்கு மையெண்ணெய், வாய்க்கு உதட்டு பூச்செண்ணெய், லிப்ஸ்டிக்கு அது இது, அதே மாதிரி கன்னத்துக்கு ஒன்று, காதுக்கு ஒன்று, கழுத்துக்கு ஒன்று அப்படின்னு எல்லாத்தையும் போடுறாங்க. உடம்புக்கு வேறு தோலெல்லாம் நல்லா இருக்கிறதுக்காக லோஷன்ஸு அது இது என்னெல்லாமோ இருக்குது. அண்ட் எல்லாத்தையும் வாங்கி எல்லாரும் சந்தோஷமாக உபயோகப்படுத்துகிறாங்க. அண்ட் ஈவன் சோப்பில் கூட இந்த சோப்பை யூஸ் பண்ணாக்க சர்மம் பளபளன்னு மின்னும் அப்படிலாம் சொல்லிக்கில்லே. எப்படியெல்லாம் வியாபார உத்திகள் உண்டோ அதெல்லாம் செஞ்சு பல கம்பெனிகள் பிச்சு உதறாங்க பிஸ்னஸில். எனிவே அப்படியாக ரோஹிணி வளர 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 அவளுக்கு பலவிதமான ஆசைகள், பலவிதமான சந்தோஷங்கள். ஆனால் வீட்டில் அப்பா அம்மா எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பேர் வழிகள். ஏன்னா ஏற்கனவே பொண்ணை நிறைய பேர் பார்க்குறானுங்க. இந்த காலத்தில் அந்த காலம் மாதிரி எல்லாத்தையும் மூடிக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்போஸ் பண்ணி தான் போகிறது பெண்கள்லாம். ஸோ அதனால் நம்ம பொண்ணு அப்படி தான் இருக்கணும் ஆசைப்படுது, இருக்குது. இருந்தாலும் முடிந்த வரைக்கும் சொல்லுவாங்க, ஜாக்கிரதையாக இருக்கணும்மா, இந்த மாதிரி உடம்பெல்லாம் காட்டக்கூடாது, ஃபுல்லாக கவர் பண்ணிக்கணும் அது இதுன்னு சொல்லுவாங்க. அப்பம்மா நீ அந்த காலத்து பழங்கால பஞ்சாங்கமாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரோஹிணி பாட்டுக்கு போகும். 2 பிரதர்ஸ் உண்டு. அந்த பிரதர்ஸ் 2 பேரும் எப்போ பாரு அப்பா அம்மாட்ட கம்ப்ளைண்ட் தான்.
அம்மா எங்கே போனாலும் அசிங்கமாக இருக்குமா, ரோஹிணியை பற்றி எல்லாரும் பேசுகிறாங்க, அவளுக்கு பாடி வேறு கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால. ஆமாட்டா, பாடி சைஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் தான் அப்படின்னு சொல்கிறான் அம்மா. ஐயோ அதை சொல்லம்மா, உடம்பு கொஞ்சம் பளிச்சுன்னு இருக்கிறதுனால பல பேர் அவளை உத்து உத்து பார்க்குறாங்க, அசிங்கமாக இருக்குது, அவமானமாக இருக்குது அப்படிலாம் சொல்ல. இல்லை சரிடா, இன்னொரு 1 or 2 இயர்ஸில் அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி கொடுத்துட்டோம்னா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்ல, அப்படி இப்படி மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவளும் ஒரு டிகிரியை முடித்த உடனே அவளுக்கு ஒரு அருமையான கணவன், யாரு, கண்ணன் அப்படின்னு ஒருத்தனை பார்க்குறாங்க. பையனை இன்ஜினியரிங் முடிச்சுட்டு சொந்த பிஸ்னஸில் முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுற அந்த கண்ணன் சந்தோஷமாக ஒரு ஸ்மால் பிஸ்னஸை தன்னுடைய சக்திக்கு மீறி கடன்லாம் வாங்கி மாட்டிக்கிட்டான். இதில் கடனில். பட் இருந்தாலும் கல்யாணத்துக்கு முன்னாடி அதெல்லாம் வந்து சொல்லுவாங்களா ஒருத்தர், பையன் ஓன் பிஸ்னஸ் பிச்சு உதறான், அதை பண்ணுறான் இதை பண்ணுறான்லாம் சொல்லி அவங்க வீட்டில் சொல்ல, இவங்களும் ஆஹா பார்க்கறதுக்கு பையன் ஓகே, அதே நேரத்தில் சொந்த பிஸ்னஸ்ஸு இன்னொரு 5-6 வருஷம் ஆச்சுன்னா பிச்சு உதற போகிறான் பையன் அப்படின்னு ஒரு நம்பிக்கையில் கல்யாணத்தை பண்ணி கொடுக்க, ரோஹிணிக்கும் அவனை பிடிச்சி போச்சு, அவனுக்கும் ரோஹிணியை ரொம்ப பிடிச்சி போச்சு. ரோஹிணிக்கு தன்னை அப்படியே 24 மணி நேரமும் ஆஹா ஓஹன் புகழறதுக்கு ஒரு ஆள் கிடைச்ச உடனே அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. அதே நேரத்தில் வெளியில் இருக்கிற பல பேரும் இவள் கண்கள் அப்படியே பார்க்கும், அவங்க எல்லாம் மொக்கிற போது ஒரு சந்தோஷம். அப்போ தான் இந்த சோஷியல் மீடியாலாம் பிரபலமாக வந்துக்கிட்டு இருந்த டைம், கடன்னு எல்லாம் ஆயிரக்கணக்கில் சோஷியல் மீடியாலாம் வர, இந்த யூடியூப்பில் எல்லாரும் அவங்க பிரதாபத்தெல்லாம் போட 2 நிமிஷம் 1 நிமிஷம் 6 நிமிஷங்கிற நிமிஷத்துக்கெல்லாம் அவங்க திறமையை காட்டி எல்லாம் பண்ண வைக்க போக, நம்ம ரோஹிணிக்கும் புருஷன் பிஸ்னஸுக்கு போகிறதுனால வீட்டில் இருக்கிற போது போர் அடிச்சுது. சரின்னு அப்படியே சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் அப்படியே ஆட ஆரம்பிக்கிறது, பாட ஆரம்பிக்கிறது, இதெல்லாம் பண்ண ஆரம்பித்து புருஷன் வந்த உடனே, எங்க இன்னைக்கு ஒரு சின்ன டான்ஸ் போட்டேங்க, அந்த டான்ஸுக்கு கிட்டத்தட்ட 800 லைக்ஸ் வந்திருக்கு. அப்படியா, வெரி குட் வெரி குட் வெரி குட் அப்படின்னு சொல்ல, அவன் புருஷனை என்கரேஜ் பண்ணுறான், வெரி குட் பண்ணுன்னு சொல்லிட்டு. அவனுக்கு ஒரு பக்கம் தனக்கு இருக்கிற கடன் லட்சக்கணக்கில் இருக்குது, அது எப்படி அடைக்கிறதுன்னு தெரியல. அதே நேரத்தில் எப்படியாவது பிஸ்னஸை முன்னுக்கு கொண்டு வரணும் ட்ரை பண்ணுறான். இதெல்லாம் இருந்து கூட கவலையாக இருக்கிற போது என்னடா இது இவ்வளோலாம் பண்ணி கூட 800-820க்கு மேலே லைக்ஸ் போக மாட்டேங்குது, நமக்கு லட்சக்கணக்கில் லைக்ஸ் வரணும், நம்மளை மாதிரி அழகி உலகத்தில் யார் இருக்கா, பல பேர் மூக்கு கோண மூக்கும் ஒரு மாதிரி பார்க்கறதுக்கே சுமாராக இருக்கிறதுங்களுக்கெல்லாம் லட்சக்கணக்கில் வியூஸ் வருது, நமக்கே வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படியே செக்ஸ் போஸ் எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். செக்ஸியாக சில இதெல்லாம் போடுறா. 800லேருந்து 8000 ஆகுது. ஆஹா இதுதான் விஷயமா, கொஞ்சம் அந்த மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துக்கிடுத்து அப்படி ஒரு குலுக்கினாக்க இவ்வளவு பார்க்குறாங்களேன்னு சொல்லிட்டு கொஞ்சமாக அவளது உடம்பை காட்ட ஆரம்பிக்கிறாள் நமது கதாநாயகி ரோஹிணி. ஆனால் இதெல்லாம் கவலைப்படாமல் புருஷன் இதெல்லாம் பார்க்குறான் வைக்கிறான் போகிறான். திடீர்னு பார்த்தா யூடியூப்லேருந்து ஒரு செக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு வருது. அடே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இதில் வருமானம் வருமா அப்படின்னு தேடி பார்க்குறேன். ஆமாம், லட்சக்கணக்கில் போனால் வருமானம் உண்டு, மில்லியன் கணக்கில் போனால் இன்னும் வருமானம் உண்டு, அது உண்டு இது உண்டு. சில பேர்லாம் மாதத்துக்கு 7 லட்சம் 8 லட்சம் சம்பாதிக்கிறாங்கன்னு உடனே இவளுக்கு மாதம் ஒரு அட்லீஸ்ட் ₹1,00,000 இதை வரணும், நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு பார்த்து புருஷங்கிட்ட எல்லாம் சொல்ல, புருஷங்கிட்ட நான் சில பேர் கேட்க ஆரம்பிக்கிறாங்க, என்னையா உன் பொண்டாட்டி ஒரு மாதிரி உடம்பெல்லாம் காட்டிக்கிட்டு சோஷியல் மீடியாவில் எல்லாமோ இதெல்லாம் போடுறாளையா அப்படின்னு கேட்க, சீ அவள் ஏதோ பொழுதுபோக்காக பண்ணுறாப்பா, அவளை போயிட்டு இந்த காலத்தில் நம்மெல்லாம் ப்ராட் மைண்டடாக இருக்கணும்னு சொல்ல, என்னையா ப்ராட் மைண்டடு, அவள் உடம்பு எல்லாரும் பார்த்து ரசிக்கிறது தான் ப்ராட் மைண்டடுங்கிறியா நீ அப்படின்னு சொல்ல, சீச்சி நீங்கள்லாம் நேரோ மைண்டட் இடியட்ஸ், சும்மா இருக்கடா அப்படின்னு சொல்லி ஒய்ஃப்ட்ட வந்து, என்னம்மா வெளியில் 4 பேர் 4 விதமாக பேசுகிறாங்க, அது என் 16 விதமாக என் காதில் விழுது அப்படின்னு சொல்ல, என்ன பேசுகிறாங்க, ரொம்ப அட்ராக்டிவாக நீ வந்து இதெல்லாம் போடுறியாமே சோஷியல் மீடியாவில், என்ன போடுற அப்படி காட்டு அப்படிங்கிறான். அப்படி பார்க்குறாங்க வைக்கிறாங்க போகிறாங்க. என்னடி இது இப்படிலாம் ஒரு மாதிரி இருக்கே அது அப்படின்னொடனே, அட போங்க நீங்கள், எது ஒரு மாதிரி, சினிமா நடிகர்கள்லாம் காட்டுறத விட நான் காமிச்சிட்டேன், சும்மா கொஞ்சம் அப்படியே மறையாமலும் இருந்தும் இல்லாமலும் எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது, உங்களுக்கு தான் தெரியுமே, நீங்கள் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டு சொல்லுவீங்களே நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரன்னு, அது மாதிரி உங்கள் அதிர்ஷ்டத்தில் ஒரு 10% கொஞ்சம் மற்றவங்களுக்கு அப்படி கொஞ்சம் மினிக்கினாக்க
பணம் கொட்டுங்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் கொட்டி கிழிச்சுது அப்படின்னோடனே, என்ன அப்படி சொல்லிட்டீங்க? யூடியூப்ல அவன் 10 லட்சம் 5 லட்சம்லாம் மாதம் சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. என்னுடைய கோல் எப்படியாவது 1 லட்சம் சம்பாதிக்கணும். அதுக்காக என்ன வேணா நான் செய்வேன் அப்படின்னு சொல்ல, என்ன வேணா செய்வியா? எஸ், என் கடன் 1 கோடி இருக்கு, அதை அடைப்பியா அப்படின்னு கண்ணன் கேட்க, ரோகிணி ஒரே ஜம்ப்பு அவன் மேல. ஆஹா, இதுக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேனா? நீங்க ஓகே சொன்னீங்கன்னாக்க இந்த கடனை அடைக்கிறதுக்கு நான் உடனே முயற்சி பண்ணி கடனை அடைச்சிடுறேன் அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி கட்டிக்கிட்டு முத்த மழை அவனுக்கு. தேங்க்யூ 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 தேங்க்யூன்னுட்டு. ஸோ கண்ணனை போட்டு புரட்டி எடுத்துட்டா ரோஹிணி. இந்த மாதிரி ஓகே சொல்லிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான், என்ன உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்க? நீ ஒன்றும் புரியலையே. நான் மட்டும் பார்த்து ரசிக்க வேண்டிய அழக உலகமே பார்த்து ரசிக்கணும்னு ஆசைப்படுறியா நீ? சே ஏங்க அப்படிலாம் திங்க் பண்ணுறீங்க? அதாவது நீங்கள் ஒரு ஹேண்ட்ஸம் யங் மேன், பட் நீங்கள் அந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் கொடுத்தெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களை நிறைய பெண்கள் ரசிப்பாங்க. நான் ஒரு அழகான பெண், அண்டு நிச்சயமாக என்னை பற்றி நானே ரொம்ப ப்ரௌடாக தான் நினச்சிப்பேன். ஏன்னா என்னுடைய அழகு பல பேருக்கு இல்லையே அப்படின்னுட்டு அந்த அழகு மொத்தத்தையும் உங்களுக்கு கொடுத்துட்டேன் நான். அந்த அழகை நீங்கள் அணுவணுமாக ரசிக்கிறீங்க, சந்தோஷப்படுறீங்க, உங்கள் கவலையெல்லாம் மறக்கிறீங்க. ஆனால் பிஸ்னஸில் ஏதோ நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு தெரியுது. அந்த பண கஷ்டத்தெல்லாம் போக்குறதுக்கு ஒரு அருமையான வழி இது. அதாவது லெஜிட்டிமேட்டாக யூடியூப்பில் நம்ம பல விஷயங்களை அப்படியே மக்களுக்கு காட்டி நம்ம பணத்தை சம்பாதிக்க போகிறோம். அதுக்கு நீங்களும் ஓகே சொல்லிட்டீங்கன்னா 2 பேரும் ஒத்துமையாக சந்தோஷமாக செய்யலாம். நீங்கள் அது கூடவே கூடாது, இப்படி பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது இதுன்னு சொன்னீங்கன்னா எனக்கு உங்கள் மேலே ஒரு வெறுப்பு வந்துடும். என்னடா இது, ஒரு சுதந்திர நாட்டில் நம்ம சுதந்திரத்தை பறிக்கிறதுக்கு ஹஸ்பண்ட் ஒருத்தர் இருக்கானே அப்படின்னு. இதனால பல விபரீதங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நீங்கள் நிறையா அந்த கேஸ் எல்லாம் பார்த்து பாருங்கள். இந்த க்ரைம் கேஸ் எல்லாம் நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு நடுவில் பிரச்சனை வந்து கடைசியில் கொலை வரைக்கும் போகுது. அப்படின்ன உடனே கடலுக்கு உடம்பெல்லாம் ஆட்டம் காண ஆரம்பிச்சிருச்சு. என்னப்பா இது, கொலை வரைக்கும் போகுங்கிறா இவ, ஓகே சொல்லலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா இது பாரு, உனக்கே எது ரைட்டு தப்புன்னு தெரியும், அதெல்லாம் பார்த்துக்க அப்படின்னு சொல்ல, என்னங்க நீங்கள் இப்போ சப்போஸிங் நான் சூட் போட்டுக்கிட்டு ஒரு போஸ் கொடுக்குறேன், என்ன தப்பா அது? சூ அப்படின்னு என்ன சூ வாய மூடுங்கிறீங்களா? என்ன சொல்கிறீங்க? இல்லை சும்மு அப்படின்னா, ஆமாம் நீங்களும் வாங்க, ஒரு ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு நீங்களும் நானும் ஜாலியாக ஒரு போஸ் கொடுக்கலாம், ஒரு 8 ஃபோட்டோ எடுத்து அப்படி போட்டோம்னா எவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி ஒரு பாட்டு வேறு நம்ம போடுவோம் அப்படின்னுட்டு, இளமை இனிமை இதோ அப்படிலாம் போட்டோம்னாக்க பிச்சுக்கிட்டு போங்க. ஜஸ்ட் ஒரு 1.5-2 நிமிஷத்துக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவனையும் அதில் இன்வால்வ் பண்ணி ஓரமாக அவனையும் நிற்க வச்சு, ஆனால் கம்ப்ளீட் கேமராவில் 80% அவன் ஜஸ்ட் ஒரு 20% ஓரமாக அவனும் கூட இருக்காங்கிறதுக்காக வேண்டி அவன் திருப்திக்காக போட்டு விட, அவ்வளவுதான். ஒரு 1 மில்லியன் வியூஸ் வந்துருச்சு அதுக்கு. ஏன்னா பிகாஸ் இவ்வளோ அவ்வளோ ஜோராக இருக்கா, அண்ட் அருமையாக ஸ்விம் சூட்டில் அண்டு வெள்ளக்காரிங்கெல்லாம் போடுவாங்களே, அதை விட அதிகமாக ஸ்விம் சூட் போட்டிருக்காளா போடலையாங்கிற அளவுக்கு மக்களுக்கு சந்தேகம் வர, ஒரே ஆள் திருப்பி எங்கேயாவது ஏதாவது தெரியுமான்னு பார்க்க ஒரே ஆச்சரியமாக போச்சு எல்லாருக்கும். அந்த காலத்தில் சொல்லுவாங்க ஒரு ஜோக்கு, ஒரு ட்ரெயின் தாண்டி போகிற போது கீழே இருக்கிற குளத்தில் பல பேர் ட்ரெஸ் இல்லாமல் குளிச்சுட்டு இருக்காங்க, அது அப்படி ஃப்ளாஷில் போயிடும் அப்படின்ட்டு. என்னைக்காவது ஒரு நாள் ட்ரெயின் அங்கே நிற்காதா, அந்த கேர்ள்ஸ் எல்லாம் பார்க்க முடியாதான்னு சொல்லிட்டு மக்கள் பல பசங்க திருப்பி அதை 100 தடவை 200 தடவை பார்த்தானுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இவளுடைய இந்த போஸு ஸ்விம் சூட் போஸை பயங்கரமாக பார்த்து, அடுத்தது விரைவில் ஸ்விம் சூட்டில் ஒரு பகுதி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு விளம்பரம் வர கொடுக்குறா. எப்போன்னு மில்லியன் கணக்கில் கேட்குறானுங்க. சீக்கிரம் போடுங்க, அதை மறக்காம போடுறது இல்லையா இது அப்படின்ட்டு பதில் சொல்கிறா. ஆமாம் கரெக்டு போடாதீங்கன்ட்டு உடனே அதுக்கு 1 மில்லியன் வர ஆச்சரியமாக போக, அவ்வளவுதான். இவங்க அண்ணங்க 2 பேருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுது. அவங்க ஒய்ஃபுங்கெல்லாம் சும்மா இருப்பாங்களா? ஏற்கனவே பொறாம நம்மளை விட அழகாக இருக்காளே நம்ம நாத்தி அப்படின்ட்டு
அடி ஆத்தி இதை பாருங்க அப்படின்னு சொல்லி புருஷன்கிட்ட காமிச்சு, என்னென்ன பண்றா பாருங்க உங்க தங்கச்சி, கொஞ்சம் அழகா இருக்கேன்னு என்ன திமிரு காட்டுறா, குடும்பத்துக்கே அவ பெயரு, எங்க அப்பா அம்மா எல்லாம் தூக்குல தொங்கணுன்றாங்க, அவ்வளோ அவமானமா போச்சு, சம்பந்தி வீட்டில் இப்படிலாம் நடக்குதுன்னு சொல்ல அவனுங்க ப்ளஸ் அப்பா அம்மா எல்லாரும் வந்துட்டாங்க இவங்க வீட்டுக்கு. வந்து கண்ணன் கட்டியும் ரோஹிணி கட்டியும் என்ன நடக்குது இந்த குடும்பத்தில், எங்கள் குடும்ப பெருமை என்ன, அது என்ன இது என்ன, நாங்கள் ஒரு 100-200 வருஷமாக கட்டி காத்து பெருமையெல்லாம் போயிடும் போல் இருக்கேன், இந்த பொண்ணு நாங்கள் கொலையை பண்ண போகிறோன்னா அண்ணங்கள்லாம் வெட்டுக்கத்தி தூக்கிட்டு வரோம், ஐயோன்னு சொல்லிட்டு கண்ணை இல்லை சும்மா ஒரு இதுக்காக வேண்டிய என்னது அடுத்தது சும்சூட் 2 பீஸ் இல்லாமல் 1 பீஸில் வரப்போகிறேன் விளம்பரம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, ஐயோ சும்மா தமாஷுக்கா, என்ன தமாஷு இதில் அப்படின்னு சொல்ல அவனுக்கு பயங்கரமா இதாயிடுது, என்னடா இது இப்படி ஆயிப்போச்சுன்னு சொல்லிட்டு, இல்லைங்க சும்மா ஒரு ஹாப்பியா இருக்கணும்ன்றதுக்காக இந்த காலத்துல பிராட் மைண்டடா இல்லாம இப்படி நேரோ மைண்டடா, என்ன நேரோ மைண்டடியா, ட்ரெஸ்ஸே இல்லாம போறதுதான் பிராட் மைண்டட் ட்ரெஸ்ஸா, அது ஒரு பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கா அதை வச்சு காசு பண்றீங்களா நீங்க, இதெல்லாம் தேவடியாத்தனம் இல்லை அப்படின்னு அப்பா கத்த, பசங்க ஆமாப்பா கரெக்டான வார்த்தையை சொன்னீங்கன்னு சொல்ல, சரி 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 இதெல்லாம் இன்னையோட நிறுத்திங்க, அடுத்தது அந்த மாதிரி தான் கண்ணில் பட்டுது வெட்டிடுவோம் வெட்டின்னு சொல்ல, அதோட அதுக்கு எண்டு கார்டு போடப்பட்டது. அப்படியே 2 பேரும் கண்ணனும் ரோகிணியும் முழிக்கிறாங்க. இப்போ ரோகிணிகிட்ட கண்ணை இவங்கெல்லாம் போய் தனியாக இருக்கிறவங்க கேட்குறான், உனக்கு ஆசை தான் என்ன, ஒன்றும் இல்லைங்க, எல்லாரும் அழகாக பார்க்கணும் தானே ஆசைப்படுறேனே, இல்லை அப்படி இல்லைங்க, வந்துட்டு இருக்கிறது என்னதான் இருக்கிறது பாரு, இப்போ எந்த நிலைமைக்கு ஆகிப்போச்சு, உன் குடும்பத்தில் இருந்து கத்துறாங்க இது பண்ணுறாங்க வைக்கிறாங்க, நல்ல காலம் எங்கள் அப்பா அம்மாலாம் போய் சேர்ந்துட்டாங்க, நான் ஒரே பையன், எனக்கு ஒன்றும் குடும்பத்தில் பெருசாக இல்லை, அதுலேயும் கொஞ்சம் தள்ளி இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்லாம் என்ன நினைக்கிறாங்க தெரியல, அசிங்கமாக இருக்குது, சரி இப்போ இதெல்லாம் போச்சு, இப்போ எனக்கு 1 கோடி ரூபா கடன் அடைக்கிறதுக்கு என்ன வழி, எந்த வழியாக இருந்தாலும் சொல்லுங்கள், உங்கள் கடனை அடைக்கிறது தான் என்னுடைய குறிக்கோள், என் கடன் பணி செய்து கிடப்பதே உங்கள் கடனை அடைப்பதே அப்படின்னு சொல்ல, கண்ணனுக்கு கிரிமினலாக சில விஷயங்கள் தோண, ஊர் உலகத்தெல்லாம் காட்ட வேண்டாம், 2-3 பேருக்கு மட்டும் கப்பறி கொடுத்தேன்னா அடைக்கலான்னு சொல்ல, அவளுக்கு ஷாக்கு, அதே நேரத்தில் கொடுத்த ப்ராமிஸை மீறதா வேண்டாமா என்ன பண்றதுன்னு தெரியல, இப்படியா கன்ஃபியூஷன், அவங்க என்ன முடிவு எடுத்திருப்பாங்கன்னு நீங்களே முடிவு பண்ணீங்க. கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.